500 பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. 500 ரேஞ்சில் என்னென்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது பார்க்க போகிற ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பேர் சியோ சோல் 100 அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இந்த பில்டு நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க, வேர்சடைலான பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்களாமா. IPX4 ரேட்டிங் இருக்குது. ஸோ சின்னதாக வேர்வை, சின்னதாக சாரல், மழை அதெல்லாம் பட்டுச்சுன்னா தப்பிச்சுக்கணும். அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சார்ஜிங் டைம் 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்துக்குதான். அண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் 8 மணி நேரம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் 50% வால்யூமில் வச்சு கேட்டால் மட்டுமே 8 மணி நேரம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் 450 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 3.8 ஸ்டார் ரேட்டிங்ன்றது வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 2600 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை நான் 5வது இடத்துல வச்சுருக்கேன். இதை விட பெட்டரான ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இருக்குது, அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதே பிராண்டு தான், சியோ சோனிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்கும் இருக்குது. அண்ட் பேசிவ் சப் வூஃபர் கொடுத்துருக்கிறதால பேஸ்ன்றது மற்ற ஸ்பீக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அலுமினியம் அலாயில் பில்ட் பண்ணியிருக்கிறதால பில்ட் குவாலிட்டியுமே சாலிடாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். 1200 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதால 8 to 10 மணி நேரம் ப்ளேபேக் டைம் வரும்னு சொல்கிறாங்க. பட் வருமானது டவுட் தான். நம்ம ஒரு 5 மணி நேரம் எதிர்பார்க்கலாம். அண்டு 3 to 4 மணி நேரம்ன்றது சார்ஜிங் டைம் எடுத்துக்குமா. SD கார்டு யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்க முடியும், USB யூஸ் பண்ணி சாங் கேட்டுக்க முடியும். அண்ட் மைக்ரோ USB போர்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன நெகட்டிவ். Type-C கொடுத்துருந்தா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் அவங்க பாக்ஸில் கேபிளில் தரப்போகிறாங்க, அதனால் நோ இஷ்யூஸ். 3.8 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. 2600 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 400 ரூபான்றது ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 400 ரூபாய்க்கு உண்மையிலே ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3வது இடத்துல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்னென்னு பார்த்துடலாமா? பீட்ரான் நியூலி லான்ச்டு ஃபியூஷன் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். காம்பேக்டான டிசைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணலாம். கேரியிங் லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஈஸியாக ஹேங் பண்ணிக்க முடியும். 6 வாட் ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மணி நேரம் ப்ளேபேக் டைமும் இருக்குமா. கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 ரன் ஆகுது நண்பா. அண்டு ஆக்ஸ் போர்ட் யூஸ் பண்ணி நம்மளால் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அண்ட் Type-C சார்ஜிங் போர்ட் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 3.7 ஸ்டார் ரேட்டிங்ன்றது வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 350 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதால 500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 ரூபாய்க்கு இந்த மாதிரியான டிசைன், சின்ன டிசைனில் வேணும்னு நினச்சிங்கன்னா, பீட்ரான் ஒரு நல்ல பிராண்டுக்கிட்ட இருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கரோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அஃபிலியேட் லிங்க் தான் அது. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு கமிஷன்ன்றது கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2வது பொசிஷனில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்துக்கலாமா? ஜெப்ரானிக்ஸ் ஜெப் கவுண்டி அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நான் 2வது இடத்துல வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ஒரே ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஜெப்ரானிக்ஸு. ஸோ உண்மையிலே வேறு லெவல் ஸ்பீக்கர் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 3 வாட் ஸ்பீக்கர் தான், பட் 3 வாட் மாதிரி அவுட்புட் இருக்காது, கொஞ்சம் லவுடாகவே இருக்கும். அந்த சப்போர்ட்டிங் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. வயசானவங்க யாராவது வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். USB-ல சாங்ஸ் கேட்டுக்க முடியும், SD கார்டில் சாங்ஸ் கேட்டுக்க முடியும், ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். FM ரேடியோவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கால் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. 1 இயர் வாரண்டியும் இருக்குது. 4 to 5 ஹவர்ஸ்ன்றது சார்ஜிங் டைம் எடுத்துக்கும். நம்ம ப்ளேபேக் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் எதிர்பார்க்கலாம். 3.8 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. 30,000 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு 4.5 ஸ்டார் ரேட்டிங்கிறது தருவேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2022 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்துடலாம். அமேசான் பேசிக்ஸோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் நான் ஃபஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். அண்ட் இதையும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். வெறித்தனமான ஸ்பீக்கர் நண்பா. பட் 600 ரூபா ப்ரைஸு. என்ன ப்ரோ 500 ரூபா ரேஞ்செலாம் சொல்கிறீங்க, 600 ரூபாக்கான ப்ளூடூத் ஸ்பீக்கர் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்க வேணாம். ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேல்யூன்றது அதிகமாகவே கிடைக்குது. அதனால தான் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இல்லை பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஜெப்ரானிக்ஸ் ஜெப் கவுண்டியை கன்சிடர் பண்ணலாம். இல்லை 400 ரூபாய்க்கு ஸ்பீக்கர் சொன்னாலே அதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் என்னால் ஒரு 100 ரூபா அதிகமாக போட முடியும்னா கண்டிப்பாக அமேசான் பேசிக்ஸை வாங்குங்க. ஏன்னா இதில் 5 வாட் ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. செம்ம லவுடரான ப்ளூடூத் ஸ்பீக்கராக இது இருக்கும். நான் கேட்டிருக்கேன். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 36 மணி நேரம் சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க. பட் 50% வால்யூமில் வச்சு கேட்டால் மட்டும்தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ்ன்றது கேட்டிருக்கேன் கண்டினியூஸாக. பெருசாக சார்ஜிங் பிரச்சனை வந்ததில்லை. அண்ட் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தெரியும். USB மூலமாக சாங்ஸ் கேட்டுக்க முடியும், SD கார்டு மூலமாகவும் கேட்டுக்க முடியும். அண்ட் இதுலேயும் நமக்கு பேசிவ் சப் வூஃபர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸுங்கிறது நல்லாவே இருக்கும் நண்பா. 4 ஸ்டார் ரேட்டிங்ன்றது வாங்கியிருக்கு. 2350 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு ஒரு 4.6 ஸ்டார் to 4.7 ஸ்டார் ரேட்டிங்ன்றது கொடுப்பேன்.
அண்ட் இதே மாதிரி தான் சோனி சியோசோனிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் 4வது பொசிஷனில் பார்த்தோம்ல, அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்பீக்கர் தான். பட் இது ஒரு ₹200 அதிகம், அது ஒரு ₹200 கம்மி. ஸோ ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பேசிவ் சப்வூஃபர் இருக்கிறதால பேஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5 ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் பார்த்துருப்பீங்க. எந்த ஸ்பீக்கர் வாங்குவீங்க, சப்போஸ் வாங்கினீங்கன்னா எந்த ஸ்பீக்கர் வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி அஃபிலியேட் லிங்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். எனக்காக வாங்க தேவையில்ல, நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற தேவை இருந்தால் மட்டும் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் ₹1000 ப்ளூடூத் ஸ்பீக்கர், ₹500 ப்ளூடூத் நெக் பேண்ட், ₹500 ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பா.